ஏனென்றால் இப்போ இந்த நிலைமையில நாங்கள் கேப்புகள் வேண்டி ஓடிக்கொண்டு திரிகிறது மனச்சாட்சிக்கு ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் போகிறதுக்கு வாரத்துக்கு வழி இல்லை தான், அதுக்கு ஏதோ ஒரு வழி பிறக்காண்டு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் சனத்தினுடைய இந்த காசு எடுத்து நாங்கள் பாவிக்கிறது முட்டாள்தனம். ஆகவே நான் அந்த ஹிரு டிவிக்கு சிங்களத்தில் சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் பாராளுமன்றத்துக்கு வரேன்டா, நீதி தாண்டாப்பா வரணுமெண்டு. பாராளுமன்றத்துக்கு நாளைக்கு என்னால் வர இல்லாது. ஆனால் நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் எங்களுடைய இந்த 225 லட்சம் படி 12.5 பில்லியன் நினைக்கிறேன் இந்த மொத்த காசு. அந்த 12.5 பில்லியன் கரடி மாதிரி இருக்கு 12.5 பில்லியன் மொத்த காசையும் முக்கியமாக இந்த 225 மில்லியனை நான் சொல்லியிருக்கிறேன் அதை பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வீடுகள் கட்டுறதுக்கும், சின்ன சின்ன கடையில் வச்சிருந்த கடை முழுக்க தண்ணிக்குள்ள போயிருக்கும், அப்படியான ஆளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி அது இனி நாங்கள் அடிபட்டு தான் எடுக்கணும். இப்போ நாங்கள் சும்மா சொன்னா போல அது நடக்க போறது இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம சும்மா வாயால் சொன்னா போல அது நடக்க போறது இல்லை. இனி என்னென்றால் இனி பாராளுமன்றத்துக்கு போது சம்பந்தமா அடிபட்டு பிரச்சனைப்பட்டு தான் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த காசை இனி சில பேர் சொல்லணும் அந்த காசை வேண்டி நீங்க கொடுக்கலாம் தானே டாக்டர், அப்படி காசை வேண்டி இப்படி கொடுக்கறதுக்கு எல்லாம் இயலாது பாராளுமன்றத்தில். அது ட்ரெஷரியில இருக்கிற ஃபண்ட். ஸோ ட்ரெஷரியில இருக்கிற இதுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த அயவில், அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட ஃபண்டை திருப்பி கேபினெட் பேப்பர் ஒன்று போட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த 212.5 பில்லியனையும் வெஹிக்கிளுக்கு போடாம அதை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய டிஎஸ் ஆபீஸுக்கு திருப்பணும். அதாவது ஏஜிஏக்குள்ளாக ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸுக்கும் 225 லட்சத்தை போடணும். போட்டு அதுக்கப்புறம் டிஎஸ் கிட்ட சொல்லணும் இந்த ஏரியாவில். இப்ப நான் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஏரியாண்டாலும் நான் அதை முழு இடம் பகிரத்தான் ஆசைப்படுறேன். தமிழ் பிரதேசங்கள்ல முழுக்க பகிர ஆசைப்படுறேன். ஆகவே கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்ற 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 இடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தான். கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பகுதிகளில் முக்கியமாக தீவ பகுதிகளில் நான் பார்த்தேன், கனக தீவ பகுதிகளில் படுமோசமான நிலைமையில தான் இருக்குது. ஆகவே தீவக பகுதிகளில் அந்த காசை எப்படி அந்த 225 லட்சத்தையும் எப்படி இப்ப சும்மா நான் நினைக்கிறேன், இப்ப இவங்கள்ட்ட அதை வேண்டி கொடுங்க இதை வேண்டி கொடுங்க ஏமாத்துவாங்க. இந்த கலர் தானே நாங்கள் ஏஜிஏஜியா வச்சிருக்கிறது. ஸோ இந்த கலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்க ஒரு கோட்டேஷனை போட்டு இங்க ஒரு கோட்டேஷனை போட்டு கள்ள கோட்டேஷனை வச்சு சனத்துக்கு 225 லட்சம் போய் சேராது. அதான் உண்மை. ஆகவே அந்த காசை நேரடியா எங்களுடைய கண்காணிப்புல இத்தனை ஃபேமிலி அந்தந்த பிரதேசங்கள், இப்ப யாழ்ப்பாண பிரதேசத்துல படுமோசமாக பாதிக்கப்பட்டது இப்ப 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். அப்ப ஜோதிச்சு பாத்தீங்கன்னா 1.2 பில்லியனுக்கு மேல வரும். 8 12 1.3 பில்லியனுக்கு மேல வரும். சோ 1.3 பில்லியன் அல்லது 1300 லட்சம் என்றால் அதை கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10 லட்சமாவது கொடுக்கலாம் அந்த வாகன காசு. அதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு எல்லாரும் மூமெண்ட் வேணும். இப்ப நீ தங்களுக்கு வாகனம் வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் மூமெண்ட் வேணும். இப்ப அவைக்கு அரசாங்கத்துக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வடிவா தெரியும். இப்ப அமைச்சர் சந்திரசேகர் குதிரையில இருக்கிற மாதிரி படம் எல்லாம் பார்த்தேன்னா எனக்கு தெரியல, போன் ஆஃப் ஆயிட்டுது. இந்த போன்ல டேட்டா இல்ல. ஆனால் இந்த போனை நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இது ஒரு நாளைக்கு இந்த வீடியோ ஏத்துவேன். அமைச்சர் சந்திரசேகர் பார்த்தேன் நான் தேசிங் ராஜா மாதிரி அந்த கவுபாய் கேப் எல்லாம் போட்டுக்கொண்டாங்க இங்க தெரியுறாரு. அவைக்கு வாகனங்கள் இருக்கு, அமைச்சு வாகனங்கள் இருக்கு, அவைக்கு ஒரு பிரச்சனையும் பெறாது. பாராளுமன்ற உறுப்பினர்களாக நான் இப்ப கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கு காசு பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்துல கஷ்டப்பட இல்லாம நண்டா வளர்ந்தாக்கள் தானே. சோ வேற யார், நான் கயந்திரமார் பொன்னம் ஸ்ரீதரன் ஐயாட்ட சொல்ல தேவையில்லை தானே. மிச்சம் 3 பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல 6 பேருமா சேர்ந்து அந்த 1.2 பில்லியன் பாதிக்கப்பட்ட சனத்துக்கு 10 லட்சம் அல்ல 5 லட்சம் கொடுத்தாலும் கூட பரவாயில்லை. 10 லட்சம் அல்லது 5 லட்சம் ஆக்கள் கூட 5 லட்சம் அல்லது 3 லட்சம் ரூபாய் படி பிரிச்சு காசா கொடுக்கணும். என்ன பொறுத்தவரை செக்கா கொடுக்கணும் அவங்கள பேர்ல, அவ்வளவுதான். காசா கொடுக்கும். அவங்கள அதை எடுத்து என்னடா செய்தான் பரவாயில்ல, சும்மா வீடு கட்டி கொடுக்குறோம் அது கட்டி கொடுக்கணும் எல்லாம் ஏமாத்து வேலை. 100% ஏமாத்து வேலை. வீடு கட்டி கொடுக்க போறதும் இல்லை, ஒரு ஆணியம் கொடுக்க போறதும் இல்லை, கடைசியா அது ஏமாத்து வேலை. ஆகவே எனக்கு அது அவ்வளவு பெருசா விருப்பம் இல்ல. இவர்கள் இப்ப நாங்கள் போய் பாராளுமன்ற கதை கேட்க என்ன செய்வாங்கடா, ஓகே உங்களுக்கு கேப் வேண்டாமா விடுங்கோ வேண்டுவாங்க. அந்த காசை எடுத்து வேற எங்கேயா உருட்டுவாங்க. அது எனக்கு பிடிக்கிறது. அந்த 225 லட்சம் 22.5 பில்லியன் போன முறை உங்களுக்கு தெரியும் 9.3 பில்லியன் ஒரு சதவீதம் பாதிக்கல. சோ இந்த 225 லட்சம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நேரடியாக ஜிஏட் அனுப்பப்பட்டு அதை செக்கா மாற்றப்பட்டு எங்கள்கிட்ட காசு தர வேண்டாம், நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து கொடுக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஆக்களுக்கு சனத்துக்கு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால செக்க கொடுக்கணும். 10 லட்சம் 5 லட்சம் மட்டும் சொல்லி செக்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இது எல்லாத்தையும் நான் எப்படியாவது எடுத்துருவேன். நான் ஒரு வித்தியாசமான ஆள், உங்களுக்கு நன்றாவே தெரியும். இழப்புகள் புதுசும் இல்லை. எனக்கு வெளிநாட்டுல